ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சென்ஸ் ட்ரேடிங் அகாடமி. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம், ப்ரீ மார்க்கெட்டவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஒன் பேக் ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடட் கிடையாது. ஸோ நான் சொல்கிற பை செல் இதை இதை பார்த்துட்டு நீங்கள் பிளைண்டாக என்ட்ரு ஆகிறதுக்கு பதிலாக உங்களோட ஓன் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி கோர்ஸும் ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. 2999 அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ விருப்பப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்தராக என்ன கொஸ்டினை வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செட்டப் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ நான் போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து என்ட்ரி எடுத்திருக்கும். ஸோ அதனால் இருந்தாலும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஜிபிபி செஃப் இதில் வந்து ஒரு செட்டப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் எப்படி இதில் என்ட்ரி போக போகிறேன் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோர்ஸ் கொடுத்துட்டு பிஓஎஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சரை ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த டிமாண்டை பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து சோர்ஸ் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தாலும் இந்த டிமாண்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? டிமாண்ட் வந்து பாடி க்ளோஸ் பண்ணிருச்சு. ஆனால் நம்ம இதில் வந்து நம்ம எந்த ஒரு பை என்ட்ரியும் போகலை. ஸோ பாடி க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு சோர்ஸ் வந்து நடந்துருச்சு. இந்த இடத்துல ஓவராலாக நமக்கு சோர்ஸ் நடந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த டிமாண்டில் வந்து பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஆனால் நமக்கு வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணாமலே மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளையில் மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஒன்று இருக்குது, அப்புறம் மேலே எக்ஸ்ட்ரீம் ஜோன் வந்து ஒன்று இருக்குது, செல்லிங்க்கு. ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து செல்லிங்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். செல்லிங் வந்து பார்த்துலாம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு நம்ம ரீஃபைன்மெண்ட் பிளாக்கை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரே ஒரு ரீஃபைன்மெண்ட் பிளாக் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ரீஃபைன்மெண்ட் பிளாக் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் ரீஃபைன்மெண்ட் பிளாக் இருக்குது. தென் 2 ரீஃபைன்மெண்ட் பிளாக் வந்து நமக்கு சப்ளை வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எதுலையாவது ஒன்று நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பிஓஎஸ் நடந்தது. அப்போது இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணது, இந்த இடத்துல நமக்கு வந்து சோர்ஸ் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? சோர்ஸ் கொடுத்துட்டு என்ன ஆயிருக்குன்னா, நமக்கு மேலே வந்து சப்ளை வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? 15 மினிட்ஸில் நமக்கு சப்ளை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஹையை எடுத்துட்டு இங்கே சோர்ஸ் கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு நமக்கு இங்கே ஒரு ஈக்குவல் ஹை வந்து வச்சிருக்கு. ஓகேங்களா? ஈக்குவல் ஹை வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு ஜாக்பாட் செட்டப் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக என்ட்ரி போனாலும் ஓகே தான். ஸோ டிபி வந்து எங்கே நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அன்மிட்டிகேட்டட் டிமாண்டில், அதாவது இங்கே ஒரு டிமாண்டில் வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஓவராலாக நம்ம கீழே இந்த லோ வரைக்கும் கூட செட் பண்ணலாம். ஸோ நமக்கு அவ்வளோ பெரிய இது வேணாம். என்னோட டிபி வந்து இங்கே செட் பண்ணுறேன். ஆனால் என்னோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாதுங்க. ஸோ இதில் டைரக்ட் என்ட்ரி போனாலும் ஒர்க் ஆகும். ஆனால் நான் டைரக்ட் என்ட்ரி போக மாட்டேன். ஸோ இது 15 மினிட்ஸோட சப்ளை வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 5 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட் பார்க்க போகிறேன். ஸோ 5 மினிட்ல எனக்கு இங்கே ரீஃபைன்மெண்ட் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 5 மினிட்ல எனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 5 மினிட்ல எனக்கு ஒரு செல்லிங்க்கு சோர்ஸ் நடக்கணும். ஓகேங்களா? அப்போ செல்லிங்க்கு சோர்ஸ் போகிறேன் அப்படின்றப்போ எனக்கு 5 மினிட்ல என்ட்ரி போகும்போது எனக்கு ஓவராலாக எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து எனக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போது எனக்கு ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நான் டிபிஎஃப் செட் பண்ணும்போது எனக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1:37 இருக்கும். ஓகேங்களா? 1:37 வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் எனக்கு வந்து 5 மினிட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி இன்கேஸ் நான் 1 மினிட் உள்ளே போகிறேன் அப்படின்னா எனக்கு 1 மினிட்ல டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து செல்லை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம்.
அப்படி இந்த டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த டபுள் கன்ஃபர்மேஷனில் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் போயிட்டு சப்ளை செக் பண்ணிங்கன்னா சூப்பராக ஒரு சப்ளை வந்து நல்லா கிடைக்கும். ஓகேங்களா, அதில் வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் செட்டப் தான். ஓகேங்களா, ஸோ செஷனும் வந்து ஆனில் தான் இருக்குது, செஷன் வந்து இருக்குது இப்போது. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து சூப்பரான செட்டப் தான். ஓகேங்களா, ஸோ 5 மினிட்ல நல்லா ஒரு இன்டிஸ்மெண்ட்டுங்க இந்த இடம். ஓகேங்களா, ஸோ இந்த ஈக்குவல் ஹை, ரெலவெண்ட் ஹை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஹையில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இன்டிஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இடத்துல செல் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல சோச் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ சோச் கொடுத்துட்ட பின்னாடி எங்கே செல் போகலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கார்டில் வந்து நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக சோச் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து செல் போகலாம். ஓகேங்களா, ஸோ சிம்பிள் தான். ஸோ இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிச்சு இந்த பொசிஷனோட. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஒன் பேக்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கும். கொஞ்ச நாளாக வந்து அப்லோட் பண்ணலை, ஸோ இனிமேல் வந்து அப்லோட் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா, அப்புறம் நமக்கு வந்து ஒரு கோல்டு வந்து ரன்னிங்கில் இருக்குது, கோல்டு ஆர்டர் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக நான் கொடுத்த டிமாண்டு தான், ஒரு 6 டிமாண்டை கொடுத்தேன்ல, அதில் வந்து இதில் நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நமக்கு வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன், மேலே கிடையாது, இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டு கோல்டு வீடியோலாம் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இங்கே 5 மினிட் டிமாண்டில் வந்து கண்ட்ரோல் எடுத்துச்சு. ஸோ நம்ம 1 மினிட்ல என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் எல்லா வீடியோவில் சொல்லிட்டு இருந்தது தான், அதான் நான் எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் எடுக்கல. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிவிட்டு சோச் 1 மினிட்ல, ஓகேங்களா, சாரி 5 மினிட்ல ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு சோச் கொடுத்தது. இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே சோச் கொடுத்தது. ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் என்ன பண்ணிட்டோம், இன்னும் ரீஃபண்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 1 மினிட்ல நம்ம இந்த இடத்துல என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து நல்லா பிக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மூவ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 1:31. ஸோ ஓவராலாக ஒரு 2-3 டேஸாக கன்சல்டேஷனில் இருக்குது. ஸோ மேலே போகும் அப்படின்றது என்னோடய ப்ரொடக்ஷன். ஸோ மேலே தான் டிபி வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் என்ட்ரி இனிமேல் வந்து ஒவ்வொரு கரன்சி பேருக்கும் டெடிக்கேட்டடாக நம்ம வந்து இது கொடுத்துடலாங்க, அனலைஸ் பண்ணி போட்டுடலாம். ஸோ ஒரே வீடியோவில் எல்லா கரன்சி பேரும் ஒன் பேக் ஒன்றா சும்மா நார்மலாக மேலே என்ன சொல்கிறது ஒரு காமனாக வந்து சொல்லிட்டு போகிறேன். அதனால் அது செட் ஆகாது, மோஸ்ட்லி யாருக்கும் வந்து புரியாது. ஸோ நம்ம ஒவ்வொரு கரன்சி பேருக்கும் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம். ஒரு நாளைக்கு ஒரு கரன்சி பேர் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ ஓவராலாக இங்கே வந்து யூஸ்டு கேடில் இந்த பிளாக்கு இந்த டிமாண்டை வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, அந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் அழகாக எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் சோச் நடந்தது, 2 டிமாண்டு கிடச்சிது. ஒரு டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த இடத்துல இந்த கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஆர்டர் வந்து டிகர் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா, ஆனால் நான் வந்து ஆர்டர் வந்து அங்கே போடலை. ஸோ நான் வந்து டிரைவிங்கில் இருந்தேன். ஸோ அதனால் எஸ்டர்டே தான் அது நடந்துச்சு இந்த என்ட்ரி. ஓகேங்களா, ஸோ டிரைவிங்கில் இருந்தனால என்னால் பார்க்க முடியல. ஆனால் என்னோடய என்ட்ரி இங்கே ஒன்று பெண்டிங்கில் இருந்தது, அதுக்கு வரல. ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. ஸோ இங்கே மிட்டிகேட் பண்ணதுக்கு இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இங்கே பிஓஎஸ் பண்ணி இங்கே சோச் பண்ணதுக்கு இதுதானே வந்து டிமாண்டு. ஸோ அந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் பிளாக்லேயும் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்தாச்சு. ஓகேங்களா, இந்த பிளாக்ல இந்த டிமாண்டில் என்ன பண்ணியிருக்கு, உள்ளே வந்திருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய 1 மினிட் டிமாண்டையும் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஓவர் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது 1 மினிட்ல தான் நம்ம வந்து என்ட்ரி ஆயிருப்போம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருப்போம், ஒரு ப்ரீவியஸ் ஹையில் வந்து வச்சுருப்போம். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஹையை வந்து எடுக்கும்போது பாடி க்ளோஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்,
இதை பிரேக் ஈவன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ பிரேக் ஈவன் சினாரியும் கொடுத்துருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நல்லா ஒரு சூப்பரான ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிருக்கு மேலே. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஒவ்வொரு கரன்சி பேருக்கும் ஒவ்வொரு வீடியோ இனிமேல் வந்து மோஸ்ட்லி வந்து வரும். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.